இது வந்து சிக்கன் 60 ரூபா. அந்த சிக்கன் வந்து இதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு ஊற்றி வந்திருக்கேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதில் நீ என்ன வாங்கிட்டு? நான் வந்து குடல் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து ஒரு கல் தோசை, அது 4 குழம்பு அப்படியே ஊற்றிட்டு வந்துட்டேன். நான் உங்களுக்கு எல்லா குழம்பும் ஊற்றி அடிக்க வராது. நண்பர்களே, நம்ம சேனல்ல லாங் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதான் லாங் வீடியோல உங்களை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். எங்க தலைவர் வந்திருக்கோம்? தலப்பாக்கட்டு பிரியாணி தானே? தலப்பாக்கட்டுலாம் இல்ல, தலப்பாக்கட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஒரு தள்ளுவண்டி கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குங்கிறத நாங்க 2 பேரும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்றோம். சாப்பிட்றதுக்கான ஐட்டம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, இட்லி, கல் தோசை, சிக்கன் வறுவல் செம்மையா இருக்கும் இங்க. அது இல்லாம குடல் எல்லாம் சொல்லியிருக்கேன், ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கடையில் இன்னும் என்னென்ன பொருள்லாம் இருக்கு, இங்கே ஐட்டம் எப்படி இருக்குங்கிறத அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நண்பர்களே, அக்கா கடைக்கு எப்போ வந்தாலுமே சிரிச்ச முகத்தோட தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அக்கா. வாங்க கேட்போம் என்னென்ன ஐட்டம் எவ்வளோ என்ன ரேட்டில் வச்சிருக்காங்கன்னு. அக்கா வணக்கம்க்கா. என்னென்ன ஐட்டம்க்கா நம்மள்ட்ட இருக்கு? சைட் டிஷ் போட்டி, சிக்கனு, தலைக்கறி, வாத்து, அப்புறம் வந்து இது சிக்கன் ஈரல், முட்டை, மீன், சைட் டிஷ். 5-6 ஐட்டத்திட்ட வச்சிருக்காங்க அக்கா. கடை வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க? 7:30 to 1:30 மணி வரைக்கும் இருக்கும். 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 1:30 மணி வரைக்கும் இருக்கும். லீவ் எதுவும் உண்டா கடையில்? மந்த்லி 2 லீவ். மந்த்லி 2 லீவ், அவ்வளோதான் கடை லீவு, வேற எதுவும் கிடையாது. ஈரல் என்ன ரேட்டு? சிக்கன் ஈரல் வந்து 50, சிக்கன் 60, போட்டி வந்து 80, மீன் 30, முட்டை 20. ஓகே. இப்போ நம்ம குழம்பு என்னென்ன குழம்பு கொடுக்குறீங்க இதுக்கு? கருவாடு, மீன், சிக்கன், சாம்பார், சட்னி. ஓகே. ஃபைனலாக வாங்கியாச்சு. இட்லி தான் நான் கேட்டிருந்தேன், ஆனால் இட்லி வந்து முடிச்சேன். நம்ம வந்த டைமே லேட் ஆயிடுச்சு. ஒரு நைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து சிக்கன் 60 ரூபா. அந்த சிக்கன் வந்து இதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு ஊற்றி வந்திருக்கேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தலைவா நீ என்ன வாங்கியிருக்கேன்? நான் வந்து குடல் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து ஒரு கல் தோசை, அடுத்து 4 குழம்பு அப்படியே ஊற்றிட்டு வந்துட்டேன். நான் உங்களுக்கு எல்லா குழம்பும் ஊற்றி அடிக்க போகிறாரு. குடல் வந்து 80 ரூபா. குடல் 80 ரூபா. ஓகே. தோசையை பிச்சுட்டு தோசையில் வந்து சிக்கன் எடுத்து வச்சிடணும். சிக்கன் எடுத்து வச்சு லைட்டாக மேலாமில் வந்து கருவாட்டு குழம்பு அப்படி ரொட்டு அருமையாக இருக்கும். நம்மளுக்கு இன்னைக்கே சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. சிக்கன் வந்து இங்கே எப்பயுமே செம்மையாக இருக்கும். நல்லா சாப்பிட்டாவும் இருக்கும். என்னோட வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் வீடியோஸில். பெரும்பாலும் நம்ம ஆர்டர் முடிச்சுட்டு டேரெக்டாக இந்த கடைக்கு வந்துடுறது. என்ன இந்த கடைக்கு யார் அறிமுகப்படுத்தினா நம்ம தலைவன் தான். இங்கே தான் நான் டெய்லி வந்து இங்கே சாப்பிடுவோம், தரமாக செய்வாங்க. இப்போ அடுத்து வந்து மறுபடியும் ஒரு பைட் போடுறோம். தோசை, குடல் இந்த வாட்டி நல்லா எடுத்துக்கோ. குடல் நல்லா இருக்கு. கொஞ்சம் வெந்து தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கருவாட்டு குழம்பு பெரும்பாலும் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் இந்த கடையில் கருவாட்டு குழம்பு வந்து இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலப்பாக்கட்டு, அசோக் நகர் தலப்பாக்கட்டுக்கும் ஆப்போசிட்டில் நேமே இல்லாத அக்கா கடை தான். 7:30 மணிலேருந்து நைட்டு 1:30 மணி வரைக்கும் அக்கா இருப்பாங்க. இங்கே வந்தீங்கன்னா சாப்பிடலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக நிதானமாக வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் நீங்கள். ஓகே. சிக்கன் ப்ரைஸ் வந்து 60 ரூபா. குவான்டிட்டி வந்து 60 ரூபாய்க்கு ஒருத்தா தான் இருக்கும். ஏன்னா இப்போ விற்கிற இந்த கேஸ் விலைக்கும் சிக்கன் விலைக்கும் இங்கே தான் 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் இங்கிட்டலாம் அங்கிட்டு போனோம்னா வச்சுங்களேன், அங்கெல்லாம் 120 ரூபா தான் கப்பு கொடுப்பாங்க. கம்மியாக தான் இருக்கும். 60 ரூபாய்க்கு ஒருத்தர் தான். எனக்கு கருவாட்டு குழம்புனா எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வைக்கும் போதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவேன். எங்கள் அம்மா அளவுக்கு கப்பு கொடுக்குது இந்த குழம்பு. கத்திரிக்காய் வச்சு அதடா செம்மையாக இருக்கும். வீடியோக்காலாம் சொல்லலை, உண்மையிலே கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கு. மீன் குழம்பும் இருக்குது. மீன் குழம்பு எனக்கு விருப்பம் இல்லை, கருவாட்டு குழம்பு தான். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அக்கா கடைக்கு சப்போர்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நம்ம ரெகுலராக இந்த கடையில் சாப்பிடுவோம். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுமாரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.